அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் ஆரம்பிச்சாச்சு. அம்பாள் ரொம்ப பிஸியாக ஆகிடுவா. நம்மளும் கொஞ்சம் அம்பாளை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. அம்பாளை பற்றி பேசுகிறதுக்கு நிறையா புஸ்தகங்கள் இருக்குது. எல்லாம் டன்னாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. மூக்க பஞ்சசதி, சௌந்தர்ய லகரி, லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திரிசதி, இப்படின்னு எக்கச்சக்கமாக அம்பாளை பற்றி இருக்குது. ரொம்ப பிரசித்தமாக சௌந்தர்ய லகரி, நம்ம லலிதா சகஸ்ரநாமம் இதெல்லாம் இருக்குது இல்லையா. அதுலேருந்து லலிதா சகஸ்ரநாமத்தில் 1000 நாமா வருது. அதுலேருந்து ஒரு ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு ஒரு 2 நாமா மட்டும் எடுத்து இன்றைக்கி பேசலான்னு ஒரு ஐடியா. என்ன நாமா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, ஃபஸ்ட்டு நாமா என்னன்னாக்க, அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரகா அப்படிங்கிறது ஒன்று. என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, அண்டம் என்றால் உலகம், பூமி தான் நம்மளுடைய அண்டம். இதுவே ரொம்ப பெருசு. அதுலேயே பிரம்மாண்டம் அப்படின்னாக்க மெர்க்குரி, வீனஸ், எர்த்தோட சேர்த்து சாட்டன், ஜூபிட்டர், மார்ஸு, வீனஸ் அப்படின்னு போயிட்டு, இது ஒரு சோலார் ஃபேமிலி அப்படிங்கிறோம். நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் மார்ஸ் வரைக்கும், செவ்வாய் வரைக்கும் போயிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம சோலார் ஃபேமிலியே இருக்கிற மார்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. சரி, இந்த பிரம்மாண்டத்தையே ஒரு தடவை கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. இதையே இன்னும் 1 கோடி மடங்கு இப்படியே மல்டிப்ளை பண்ணி, 1 கோடி மடங்கு, கோடி மடங்கு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது. அதையே அநேக கோடி பிரம்மாண்டம்னா 1 கோடி இல்லை, பல கோடி, 50 கோடியாக இருக்கலாம், 100 கோடியாக இருக்கலாம், எத்தனையோ கோடியாக இருக்கலாம். இது அத்தனையும் படைச்சது ஒரே ஒரு சக்தி, அதுதான் பராசக்திங்கிறது. சரி, இது அத்தனையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தான் அம்பாள் படைச்சாலான்னா அப்படி கிடையாது. அப்படி கண்ணை திறந்தா எல்லா லோகமும் வந்துடும். கண்ணை மூடினா எல்லா லோகமும் அஸ்தமிச்சு போயிடும் அப்படிங்கிறத ஒரு ஸ்லோகமாகவே சௌந்தர்ய லகரியில் சொல்லியிருக்கார். நிமேஷான் மேஷாபியாம் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார். ஆக இத்தனை பல கோடி பிரம்மாண்டங்களை படைச்ச ஜனனி தான் நாம் அந்த நாமாவை சொல்கிறோம். அந்த நாமாவுக்கு அந்த அர்த்தம் தான் சொல்கிறோம். அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரகா அப்படிங்கிறத தான் சொல்கிறது. அது இது ஒரு நாமா. 2வது நாமா என்னன்னு கேட்டாக்க, ஸ்வாத்மானந்த லவீபூத பிரம்மாத்யானந்த சந்ததிகி அப்படின்னு சொல்கிறது. என்ன அர்த்தம்னா, தன்னுடைய ஸ்வபாவமான ஆனந்தத்தினால் பிரம்மாவினுடைய ஆனந்தத்தையே லவலேசம் ஆக்கி விடுவாள் அப்படின்னு சொல்லி அந்த நாமா சொல்லுது. அதாவது தூசி மாத்திரமா ஆக்கிட்டுறாளாம். பிரம்மாவினுடைய ஆனந்தத்தை தூசி மாத்திரமா ஆக்கிட்டாள். அது என்ன பிரம்மாவினுடைய ஆனந்தம் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் எங்கன்னு கேட்டால், வேதத்தில் தைத்திரிய உபநிஷத்துன்னு இருக்கு. அதில் ஆனந்தவல்லின்னு ஒரு இடம் வருது. அந்த ஆனந்தவல்லியில் என்ன சொல்லியிருக்குன்னா, மனுஷர்களுடைய ஆனந்தத்தை விட பல 100 மடங்கு ஆனந்தம் கந்தர்வர்களுடைய ஆனந்தம். அந்த கந்தர்வர்களுடைய ஆனந்தத்தை விட பல 100 மடங்கு தேவர்களுடைய ஆனந்தம். தேவர்களுடைய ஆனந்தத்தை விட பல 100 மடங்கு பித்ருக்களுடைய ஆனந்தம். பித்ருக்களை விட பல 100 மடங்கு ஆனந்தம் தேவேந்திரனுடைய ஆனந்தம். தேவேந்திரனுடைய ஆனந்தத்தை விட பல 100 மடங்கு பிரகஸ்பதியினுடைய ஆனந்தம். அந்த பிரகஸ்பதியையும் விட பல 100 மடங்கு ஆனந்தம் பிரஜாபதியினுடைய ஆனந்தம். பிரஜாபதியை விட பல 100 மடங்கு ஆனந்தம்தான் பிரம்மாவினுடைய ஆனந்தம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆர்டரில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் இதுதான் டெக்ஸ்ட். இதுதான். அப்பேற்பட்ட பிரம்மாவினுடைய ஆனந்தத்தையே தூசி மாத்திரமா செஞ்சுடுறாலும் அந்த அம்பாளினுடைய சுபாவமான ஆனந்தம். ஏன் சார் எப்படி அப்படின்னு கேட்டாக்க, இந்த பிரம்மா இவங்களுடைய ஆனந்தம், தேவேந்திரன் இவங்களுடைய ஆனந்தம்லாம் அவங்களுடைய வெளியிலேருந்து வர்ற ஒரு வஸ்துக்குனால வர்ற ஆனந்தம். அந்தந்த போஸ்ட்டு, பிரம்மாவோடைய போஸ்ட்டுனால வர்ற ஆனந்தத்தினால தான் அவருக்கு அந்த ஆனந்தம். தேவேந்திரனுடைய
போஸ்ட்டுங்கிற அந்த இந்திர பதவி அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த போஸ்ட் ஆனந்தம் தான். ஆனால் அம்பாளினுடைய ஆனந்தம் எந்த போஸ்ட்லையுமே கிடையாது. அவள் சுவாத்மானந்தன ஸ்வபாவமான, அதாவது உள்ளுக்குள்ளேயே அவளுக்கு இருக்கிற ஆனந்தம், அதை தான் ஆத்மானந்தம் அல்லது பிரம்மானந்தம்னு சொல்லுது. அந்த ஆனந்தம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதான் ஆதிசங்கரர் சொல்றார். அந்த பிரம்மானந்தம்ங்கிறது அல்லது ஆத்மானந்தம்ங்கிறது நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ளேயும் இருக்கு. அதை நாம தெரிஞ்சுக்காத அசடுகளா இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் அவர். எத்தனையோ மகான்கள் அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்காங்க. ஆதிசங்கரிலேருந்து அதுக்கும் முன்னாடியிலேருந்தே ஏகப்பட்ட மகான்கள். சதாசிவ பிரம்மேந்திரர் எடுத்துக்கோ, நம்ம காஞ்சி மகாபிரிவல் வரையும், ரமண மகரிஷியிலேருந்து சேஷாதிரி சுவாமிகள்லேருந்து மௌன சுவாமிகள்லேருந்து தாய்மானத்து எத்தனையோ மகான்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் அந்த பிரம்மானந்தத்திலேயே திளைச்சி போய் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை தான் அந்த அம்பாள் அனுபவிச்சுட்டு இருக்கா ஓயாம. சரி, அவ அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுனால நமக்கு என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் அழுது வடிஞ்சுட்டு அது சரியில்லை, இது குறையா இருக்குது, அது குற்றமா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம இந்த அந்த அம்பாளை பற்றி கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது நினைக்க அந்த ஆனந்தம் நமக்குள்ள ஸ்புரிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாமே, அந்த மாதிரி அந்த அம்பாளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நினைக்க அவளுடைய ஆனந்தம் நமக்கு அப்படியே ஷேர் பண்ணிடுவா. அதனால் அப்பேற்பட்ட ஆனந்தத்தை உடைய அம்பாளை எப்பவும் ஸ்மரிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆதிசங்கரர்லேருந்து எல்லாத்தினுடைய விருப்பமும். அதே தான் அவளும் விரும்புகிறாள். இந்த குழந்தைகள்லாம் எங்கெங்கேயோ எப்படியோ கெட்டு குட்டிச்சோர் ஆக போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்பாளே ரொம்ப வருத்தப்படுறா. அதனால தான் ஸ்தோத்திர பிரியான்னு கூட அவருக்கு ஒரு நாமா உண்டு. அதுலேயே ஸ்தோத்திர பிரியா ஸ்துதிமயா அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். இன்னொரு நாமா ஒன்று உண்டு, அபர்ணா அப்படின்னு சொல்லி ஒரு நாமா. அந்த நாமாவுக்கு என்ன அர்த்தம்னா, பர்ணா அப்படின்னு சொன்னால் ஒரு இலை, அபர்ணான்னா ஒரு இலை கூட இல்லை. இது என்ன ஒரு இலை கூட இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, அம்பாள் காமாட்சி அவதாரம் பண்ணும்போது சிவனை நோக்கி ரொம்ப அகோரமாக தபஸ் பண்ணுறா. அந்த தபஸ் பண்ணும்போது பஞ்சாக்னி மத்தியில் ஒரு துளி தண்ணியோ அல்லது ஒரு இலையை கூட சாப்பிடாம தபஸ் பண்ணுறான். அந்த ஒரு இலை கூட இல்லாமல் தபஸ் பண்ணதுனால தான் அவளுக்கு அந்த அபர்ணாங்கிற பேர் வருது. அந்த அபர்ணாவுக்கே இன்னொரு மீனிங்கும் உண்டு. அதாவது ருணம் அப்படின்னா கடன்னு அர்த்தம். அபருணான்னா கடன் இல்லாதவள் அப்படின்னா. என்ன கடன் வாங்கி வச்சிருக்கா, என்ன கடன் கொடுக்கல அப்படின்னு சொன்னால், பக்தர்கள் போய் வரம் கேட்குறா அப்படின்னா இம்மிடியட்டாக டிஸ்போஸ் பண்ணிடுறான். ஸ்பாட் டிஸ்போசல். அதாவது மற்ற சாமி கூட கொஞ்சம் பெண்டிங் வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அம்பாளை பொறுத்த வரைக்கும் உடனே ஆன் தி ஸ்பாட் டிஸ்போசல் தான், உடனே நிறைவேற்றிடுறான். அதுவும் குழந்தைகளுக்கு அது நல்லதா இல்லையாங்கிறத பார்த்துட்டு தான் கொடுப்பா. அதுவும் குழந்தைகளுக்கு நல்லதை ஆகாரத்தை தானே நம்ம கொடுக்குறோம், சின்ன குழந்தைகளாக இருக்கிறது. அதனால் நல்லதாக பார்த்து தான் கொடுப்பா. நமக்கு நல்லது செய்யணும், ஆத்மா அபிவிருத்திக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அன்பாள் நமக்கு செய்வா அப்படிங்கிறத சொல்லி, அடுத்த பதிவில் இன்னும் நிறையா பார்ப்போம் அம்பாளை பற்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம்.